ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அகெயின் எனி டிகிரி முடித்தவங்களுக்கான ஒரு சூப்பரான பேங்க் ஜாப் வந்திருக்கு. மாதம் 65,000லேருந்து 76,000 வரைக்கும் இன்ஹேண்ட் சேலரியாக வாங்குகிற ஒரு பேங்க் ஆஃபீஸர் ஜாப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் செக்டர் பேங்க்கில் ஒரு பெர்மனண்ட் பேங்க் ஆஃபீஸர் ஜாப்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்கும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்காக தான் இந்த வீடியோவே. ஐபிபிஎஸ்லேருந்து பிஓ ரெக்ரூட்மெண்ட் 2026க்கான பிஓ ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மொத்தம் 6,715 வேக்கன்சிஸ். இதுக்கான குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி தான். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே அவங்க கேட்கல. ஸோ நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் பேசிக் பே 48,000. அது போக எக்கச்சக்கமான அலவன்சஸ் இருக்குது. அது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இன்ஹேண்டில் 76,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த வீடியோவில் A to Z நான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஆஸ்பிரன்ஸ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்தியாவில் பேங்க் ஆஃபீஸர் ஆகணும் ட்ரீம் இருக்கிற லேக்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஐபிபிஎஸ் பிஓ ரெக்ரூட்மெண்ட் 2026 அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு நார்மல் ரெக்ரூட்மெண்ட் இல்லை. 11 பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்க்கு ஆஃபீஸர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஆஃபீஸர்ஸ் லெவலில் கெரியர் ஸ்டார்ட் பண்ண ஒரு குட் சேலரி, ஜாப் செக்யூரிட்டி, ப்ரமோஷன்ஸ், பென்ஷன் ரிலேட்டட் பெனிஃபிட்ஸு, மெடிக்கல் பெனிஃபிட்ஸு, இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த ரெக்ரூட்மெண்ட் மூலமாக மொத்தமாக 6,715 ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேங்கிங் செக்டாரில் இந்த வருஷத்தோட பிக்கெஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸில் இதுவும் ஒன்று. உங்களுக்கு எந்த பேங்க்கில் போஸ்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிபிஎஸ் மூலமாக செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் இந்தியாவோட லீடிங் பப்ளிக் செக்டார் பேங்க்கில் ஜாயின் பண்ணுவாங்க. அது எந்தெந்த பேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 11 பேங்க்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, யூகோ பேங்க்கு, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, இந்த மாதிரி ஒரு 11 பேங்க்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணாலே போதும், இந்த லீடிங் பேங்க்ஸில் ஆஃபீஸர் ஆகிற சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்ரூட்மெண்ட் படி இதுக்கு நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கணும். கண்டிப்பாக அது மேண்டட்ரி. யூஜிசி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் பேச்சுலர் டிகிரி கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்போனா தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இன்ஜினியரிங்காக இருக்கலாம், ஆர்ட்ஸாக இருக்கலாம், சயின்ஸு, காமர்ஸ், மேனேஜ்மெண்ட், எந்த டிகிரியாக இருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா டிகிரி ரிசல்ட் நோட்டிஃபிகேஷன் கண்டிஷன் படி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்களும் எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை மினிமமாக 20 வயசுலேருந்து மேக்ஸிமமாக 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் கேல்குலேஷன் நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கட் ஆஃப் பேஸ் பண்ணுவாங்க. இதுக்கு ரிலாக்ஸேஷன்ஸும் இருக்குது. இப்போது SC/STயாக இருந்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. OBCயாக இருந்தால் 3 இயர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்கள் கேட்டகரியை படி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸேஷன்ஸை. சேலரி நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணதுபடி பேசிக் பே 48,000 இருக்கும். அது போக உங்களுக்கு அலவன்சஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, ஸ்பெஷல் அலவன்ஸு, சிட்டி காம்பன்சேட்ரி அலவன்ஸு, மெடிக்கல் பெனிஃபிட்ஸு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 76,000லேருந்து 90,000 வரைக்கும் இருக்கும். டிடக்ஷன் போக உங்கள் கையில் 76,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. ஜென்ரல் கேட்டகரி, OBC கேட்டகரி, EWS இருந்தீங்கன்னா 850 பே பண்ணணும். SC/ST, PWD இருந்தீங்கன்னா 175 வரைக்கும் பே பண்ணணும். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்குது. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன், பர்சனாலிட்டி டெஸ்ட்டு, லாஸ்ட்டாக பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, ரீசனிங் எபிலிட்டி இருக்கும். மொத்தம் 60 மினிட்ஸ்க்கு அந்த எக்ஸாமினேஷன் நடக்குது. 100 மார்க்ஸ்க்கு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். லாங்குவேஜ் மீடியம் ஆஃப் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போதே கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரிலிம்ஸில் குவாலிஃபை பண்ண கேண்டிடேட்ஸ் தான் மெயின்ஸுக்கு போக முடியும். மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன் மெயின்ஸு, பர்சனாலிட்டி டெஸ்ட்டு, இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸு, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான ஃபைனல் செலெக்ஷன் மெரிட் லிஸ்ட்டு இருக்கும். மெயின்ஸ்க்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரீசனிங் இருக்கும், டேட்டா அனாலிசிஸு, ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷு, கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் இருக்கும். இதில் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டும் தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டுமே எழுதணும் மெயின்ஸில். ஃபைனல் செலெக்ஷன் இந்த லாஸ்ட் 3 ஸ்டேஜில் நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மார்க்ஸை வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை நல்லா பண்ணுங்கள். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் 30 ஜூனே வந்துருச்சு. ஆன்லைன் அப்ளிகேஷன் 1 ஜூலை இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் 21 ஜூலை. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாம் ஆகஸ்ட்டில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க.
ஹால் டிக்கெட்டும் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் மந்த்லேயே வந்துடும். மெயின் எக்ஸாம் வந்து அக்டோபரில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டைம்னா உங்களுக்கு அந்த சர்வர் இஷ்யூஸ் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வர சான்ஸ் இருக்குது. ஸோ முன்னாடியே பண்ணிடுங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஐபிபிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய் தான் அப்ளை பண்ணணும். அந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரைட்டட் டிக்ளரேஷன், அப்புறம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்ஸ் 10th 12th டிகிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிலனா, ஹவு டு அப்ளை வீடியோ வந்து வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் யாராவது எனி டிகிரி முடிச்சுட்டு பேங்க் ஜாப்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஐபிபிஎஸ் பிஓ ரெக்ரூட்மெண்ட் வந்து ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ ஆஃபீஸர் போஸ்ட்டு, அட்ராக்டிவ் சேலரி, ஜாப் செக்யூரிட்டி, இந்தியா ஃபுல்லாக கெரியர் க்ரோத் ஆகணுமா, இதெல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரீம் ஜாப்னு சொல்லலாம். அந்த மாதிரி ட்ரீம் ஜாப்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட், பேங்க் ஜாபு, ரயில்வே ஜாபு, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ப்ரைவேட் ஜாப்ஸு, ஆஃப் கேம்பஸ் ஜாபு, இந்த மாதிரியான ஜாப்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு எந்த ஜாப் பற்றின அப்டேட்ஸாவது வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன்.